நீங்க வந்து கடந்த 1 வருடமா ஜமாத் பற்றி நெறைய தகவல்கள் மீடியால பேசிட்டு இருந்த பொழுதிலும், அந்த ஜமாத் சிஸ்டத்திலேயே தொடர்ந்துட்டு இருந்தீங்க. இப்போ திடீர்னு அதுலருந்து வெளிய வந்து நெறைய பிரச்சனைகள ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த கூட்டமைப்பு வச்சு இந்த கதையை பேசி முடிக்கிறோம்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி நாங்கள் அவங்க பிரச்சனைக்கு போக மாட்டோம், அவங்க இந்த பிரச்சனைக்கு போக மாட்டோம் அப்படின்னு எழுதி கொடுத்து 3வது நாளே திருப்பி அவங்க வீட்டு திருநங்கைகள் வந்து எங்கள் வீட்டு திருநங்கைகளை பிரச்சனை பண்ணுது. இந்த மாதிரி இது நியாயம் சரியில்லாமான்னு தான் சொன்னேன். உடனே இந்த விமலா வந்து என்னடா உனக்கு நியாயம் சரியா வேணும், உனக்கு நீ நான் அனாவசியமா பேசுனதுக்கே உன்னை வெட்டி போட்டிருக்கணும், உன்னை துண்டு துண்டா வெளியூருங்களில் வந்து ஒரு திருநங்கைகளில் கொலை நடந்தது பாரு, அவங்களுக்கு கூட பணம் கட்டிச்சு, உனக்கு பணம் கூட கிடைக்காதுடா அப்படின்னு சொன்னாங்க. பதினஞ்சு பேருக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க, அதுக்கு பேருக்கு 3 பேருக்கு தான் அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த மீதி 3 பேர்ல வந்து நான் போராடி என் குருக்கு நான் வாங்கி கொடுத்தேன். 15 லட்சம் ரூபாய் பணம் செலவு பண்ணி நான் வாங்கி கொடுத்தேன். இல்ல இந்த தலைவர் பதவிக்கு அப்போ நீங்க 15 லட்சம் கொடுக்குறாங்க அப்படின்னு மந்த்ரா மேம் சொல்றது எல்லாமே உண்மைதான். உண்மைதாம்மா, உண்மைதான். அதாவது என்னன்னா, எது ஒன்னாலும் பேசி தீர்த்துக்கலாமே, நம்ம திருநங்கை கிட்ட நம்ம யாராவது செலவு பண்ணா கூட அதை முறையா நம்ம வாங்கி கொடுத்துக்கலாமே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நாங்களும் செலவு பண்ணதுக்கு தயாராகி கடன் 5 பைசாக்கு கடன் வாங்கிதாமா நான் செலவு பண்ணேன். 5 பைசாக்கு கடன் வாங்கி அந்த பதவி அடைகிறீங்கன்னா அப்ப அந்த பதவி மூலமா என்ன எதிர்பார்த்தீங்க? நேற்று வந்த போர்டு காலர்ந்து ஆடு காலர்ந்து வாடான்றதும் போடான்றதும் என் குரு அனாவசியமா பேசுறதும் இந்த மாதிரி செய்யறதுக்காக தட்டு கொடுத்த. எனக்கு வேணாம், நீ யாருக்கிட்ட வேணா 30 லட்சம் நீ வாங்கிக்கோ, 5 லட்சம் நீ உன் கையில வச்சுக்கோ, இல்ல அந்த 5 லட்சத்தை திருப்பி கூட இது பண்ணி கொடுத்துடு, எங்களுக்கு 25 லட்சம் கொடுத்துடு. என்னடா நீ அப்படி சொல்லுவியாடா இப்படி சொல்லுவியாடா, எனக்கு அப்ப 50 லட்சம் கொடுத்துடுறா, நான் போயிடுறேன் அப்படி இப்படின்னு நாங்க இந்த முன்னாமா நான் சொன்னேன், நான் ஏன் உனக்கு 50 லட்சம் கொடுக்கணும்? இந்த விஷயங்கள்லாம் குறித்து மீடியால பேசிட்டு இருக்காங்க. இதுல எவ்வளவு தில்லுமுள்ளு வேலைகள் நடக்குது அப்படின்றத வெளி உலகத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இதுல இருந்து நீங்க பாதிக்கப்பட்டு இருந்தே கூட இந்த 1 வருஷம் நீங்க அமைதியாவே இருந்திருக்கீங்கல்ல. அவங்க பேசுறதுக்கு அவங்களை எதிர்த்து அந்த எதிர்த்தரப்பினர் என்னென்ன வேலை பார்த்தாங்களோ அவங்க கூடவே நீங்க இருந்திருக்கீங்கல்ல. அப்ப அப்பயே நீங்க இதை சொல்லாம 1 வருஷம் எதுக்காக வெயிட் பண்ணீங்க? அதுதாம்மா, என்னன்னா இவங்க என்ன ஜமாத்துல பேசிட போறாங்கன்னா என்ன சரிவா போலான்னு சொல்லும் போது அவங்க வீட்டுல இருந்தே ஒரு திருநங்கை எனக்கு குருக்கு போன் பண்ணுது, ஆயா நீங்க வந்து அந்த ஜமாத்துக்குலாம் நீங்க போயிடாதீங்க, அங்க போனா உங்க 2 பேர் மேல கை வைக்க தகுறாங்க, கை வச்சுட்டா உங்களுக்கு தண்டு குத்துருவாங்களா. வேளாங்கண்ணி மாதா கொடியேற்ற திருவிழா அப்ப வந்து இந்த திருநங்கைகள்லாம் கும்பலா சேர்ந்துக்குன்னு கத்தி வச்சுக்கின்னு அந்த கடைகளை விற்க மாட்டாங்க, கத்தி அதை எடுத்துட்டு எங்களை பயன்படுத்துறாங்களா எங்களை. திறன்பேசி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். இந்த சமூகத்துல ஒரு ஆண் பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா புரட்சிகரமா எழுச்சி குரல் கொடுக்கக்கூடிய இந்த சமூகம் 3ஆம் பாலினமா இருக்கக்கூடிய திருநங்கைகளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் பொழுது அதுக்கு எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்றாங்கன்னு பார்த்தா அது ரொம்பவே கம்மி தான். அதிலும் குறிப்பா கடந்த 1.5 வருடமா அந்த திருநங்கை ஜமாத் சிஸ்டத்துல நடக்கக்கூடிய தகராறுகள் என்னென்ன, திருநங்கைகள் சந்திக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு தொடர்ந்து பல பிரச்சனைகள் மீடியா முன்னாடி வெளியே வந்தாலும் இது குறித்து யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட ஜமாத் சிஸ்டத்துல இருந்து வெளியே வந்திருக்க திருநங்கை சோனியா மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. நீங்க வந்து கடந்த 1 வருடமா ஜமாத் பற்றி நிறைய தகவல்கள் மீடியால பேசிட்டு இருந்த பொழுதிலும் அந்த ஜமாத் சிஸ்டத்திலேயே தொடர்ந்துட்டு இருந்தீங்க. இப்போ திடீர்னு அதுல இருந்து வெளியே வந்து நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எதனால நீங்க வந்து ஜமாத்ல இருந்து வெளியே வரணும்ன்ற முடிவுக்கு வந்தீங்க அப்படின்றத கொஞ்சம் தொடக்கத்துல இருந்து சிம்பிளா சொன்னா நல்லா இருக்கும். சரிங்கம்மா, இந்த ஜமாத் சிஸ்டத்துல இருந்து நான் எதுக்கு வெளியில வந்தேன்னாமா, ஜமாத்தை விட்டு நான் வெளியில வரல. இந்த 19 நாயக்குகள், அந்த கல்நாயக்குகள் இருக்கிறாங்க இல்லையா, இவங்களோட செயல்பாடுகள் வந்து எனக்கு பிடிக்கல. 1 வருஷமா நான் எங்களோட முறைகளை எங்களோட குறைகளை நாங்கள் வந்து இந்த நாயக் சிஸ்டத்தை வந்து நாங்கள் எடுத்து சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் அவங்க யாருமே காது கொடுத்து கேட்கல. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதுக்கு எதிராக வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் எதுவுமே பேசவே மாட்டாங்க. இந்த பேசாதவங்களாலையும் எங்களுக்கு பிரச்சனை,
பேசுறவங்களாலையும் பிரச்சனைமா. என்ன மாதிரியான குறைகளை நீங்க அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்க? அதாவது என்னன்னாமா, என்ன சார்ந்த திருநங்கைகள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே வந்து குறி சொல்றவங்க இருக்கிறாங்க, வேலைக்கு போறவங்க இருக்கிறாங்க, படிக்கிறவங்க இருக்கிறாங்க, கடை வசூலுக்கு போறவங்களும் இருக்கிறாங்க, பாலியல் தொழிலுக்கு போறவங்களும் இருக்கிறாங்க. இது எல்லா சமூகம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். திருநங்கைகள் இருக்க பலவிதமான திருநங்கைகள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி திருநங்கைகள் என்னோட வீட்லயும் என்னை சார்ந்த மாதிரியும் நிறைய திருநங்கைகள் இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை. அதாவது நாங்க வினிதம்மா நாயக் வீட்டு திருநங்கைங்க. எங்களுக்கும் இந்த தட்டாச்சி சேகர் அப்படின்னு சொல்றவங்க வீட்டு திருநங்கைகளுக்கும் பிரச்சனை. அந்த பிரச்சனைய இவங்க என்ன பண்ணணும்? நாயக்குன்றது எதுக்கு? கல்நாயக்குன்றது எதுக்கு? ஒரு தவறு என் வீட்டு திருநங்கைகள் தவறே செஞ்சுக்கிட்டுமே எங்ககிட்ட சொல்லணும் இல்லையா? அந்த மாதிரி எதுவுமே சொல்றதில்ல. அது மட்டும் இல்லாம என் திருநங்கைகள போயிட்டு, நீங்க இந்த இடத்துல கடை வசூலுக்கோ, இல்ல வேற எதுக்காக போனான்னா எனக்கு ரூ. 500 குடுக்கணும், ரூ. 1000 குடுக்கணும்னு சண்டை போட்டுருக்காங்க. அத வந்து நான் அந்த விமலா கிட்ட சொன்னேன். அந்த விமலா நல்லவ மாரி என்கிட்ட பேசி ஒரு வீடியோ ரெக்கார்ட் அனுப்பிச்சு விட்டா, நான் அந்த திருநங்கைய கேட்டுட்டேன். இனியும் பிரச்சனைக்கு வரமாட்டான்னு சொல்லிட்டு. திரும்பியும் அந்த திருநங்கைக 3 நாள் 4 நாள் கழிச்சு திருப்பி பிரச்சனைக்கு வருது. அது பிரச்சனை வந்து கொஞ்சம் பெரிய இஷ்யூவாகி அனாவசியமா அவங்க பேசுனனால நான் பேச அவங்க பேச ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அது இந்த ராதாம்மா வீட்டு முன்னாடி அந்த பஞ்சாயத்தை வச்சு பேசுனாங்க. பேசும்போது என்ன சொல்லிட்டாங்க, இந்த தேசிய திருநங்கை கூட்டமைப்பு அப்படின்னு ஒரு கூட்டமைப்பை உருவாக்குனாங்க. அந்த கூட்டமைப்பை வச்சு இந்த கதையை பேசி முடிக்கிறோம்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி நாங்கள் அவங்க பிரச்சனைக்கு போக மாட்டோம், அவங்க இந்த பிரச்சனைக்கு போக மாட்டோம் அப்படின்னு எழுதி கொடுத்து 3வது நாளே திருப்பி அவங்க வீட்டு திருநங்கைகள் வந்து எங்கள் வீட்டு திருநங்கைகளை பிரச்சனை பண்ணுது. இதை கேட்டுட்டு நான் என்ன பண்ணேன், இது இவங்ககிட்ட இனி பேசி பிரயோஜனம் இல்லை, மாலைக்கிட்டேயே பேசணும் கொல்லணும்னு சொல்லிட்டு மாலைக்கு விஷயத்தையும் இவங்க விஷயத்தையும் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ளைட் பிடிச்சி அவங்க மாலைக்க பார்க்கறதுக்கு போனேன். ஒரு சில பெரியவங்க முன்னிலையில் நான் இந்த கதைகள்லாம் பேசினேன். அதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, மாலைக்கு தலையிலே கத்தி தொங்குது, உன் கதை இவ்வளோ பெரிய கதை ஒன்றும் கிடையாது, நீ கொஞ்சம் இரு, நாங்கள் வந்த உடனே அந்த விமலா சல்மாவெல்லாம் விட்டு தேட மாட்டோம், வீட்டு கதவை சாத்த மாட்டோம், நாங்கள் நல்லா அவங்கள பண்ணி விட்றோம், நீ கொஞ்ச நாள் பொறுன்னு சொன்னாங்க. சரி பெரியவங்க சொல்லிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நாங்கள் பொறுத்துக்கணும்னு நாங்கள் வந்துட்டோம். திருப்பி ஃபங்க்ஷனுங்களுக்கெல்லாம் போன்னு சொன்னாங்க. சரி இவங்க தான் கேட்குறேன்னு சொன்னாலே நாங்கள் ஃபங்க்ஷனுக்கும் போக ஆரம்பிச்சிட்டோம். திருப்பி என்ன பண்ணாங்க, ஒரு எக்மோரில் ஒரு ஹோட்டலில் கூப்பிட்டு விமலாவும் அவங்க குருவையும் கூப்பிட்றோம், நீயும் அவங்க குரு மட்டும் வாங்க, வந்து பேச்சுவார்த்தை பேசி உங்களை சமாதானம் பண்ணி முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நானும் இதை நம்பி நானும் என் குருவும் போனோம். என் குரு கொஞ்சம் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அங்கே ஒரு சில பெரியவங்கெல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. அங்கே போனால் எங்கள் 2 பேர் தான் வர சொன்னா பார்த்தா அங்கே அந்த சல்மாவும் அவன் சேலை அந்த பேய் பார்த்திபான்வாங்க அவங்களும் வந்து உட்காந்துருக்குறாங்க. அப்போ இவங்க எதுக்கு என்ன இவங்கள போக சொல்லுங்கன்னு நான் சொன்னேன். நான் ஏன் போகணும், நான் போக மாட்டேன், என் பேட்டி அம்மா, நான் என் பேனு அப்படி இப்படின்னாங்க. சரி மாதிரி பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நானும் வந்து சரி விட்டுட்டேன். இந்த மாதிரி இது நியாயம் சரியில்லாமான்னு தான் சொன்னேன். உடனே இந்த விமலா வந்து என்னடா உனக்கு நியாயம் சரியா வேணும், உனக்கு நீ நான் அனாவசியமா பேசுனதுக்கே உன்னை வெட்டி போட்டிருக்கணும், உன்னை துண்டு துண்டா. வெளியூருங்களில் வந்து ஒரு திருநங்கைகளில் கொலை நடந்தது பாரு, அவங்களுக்கு கூட பணம் கட்டிச்சு, உனக்கு பணம் கூட கிடைக்காதுடா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் மனசை இது பண்ணிட்டு நான் வச்சுட்டு திருப்பி நாயங்களை பேசி பார்த்தேன். அங்கே எதுவும் வேலைக்கு ஆகலை. அப்புறம் நான் என்ன பண்ணேன், கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் குருக்கிட்ட நான் பேசவே இல்லை. அப்புறம் எங்கள் குரு ஒரு வாரம் கழிச்சு கேட்டாங்க, என்னம்மா பிரச்சனை, ஏன் நீ வந்து எதுவும் பேச மாட்டேற, மூஞ்சி கொடுத்து பேசணும், ஏன் மேலே கோபமா இருக்கிறியா அப்படின்னாங்க. அப்போ நான் இந்த மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்கம்மா சொல்கிறாங்கம்மா, நீ வேணா ஜமாத்துக்கு போ, நான் வரமாட்டேம்மா, என்னை வந்து கூப்பிடாத, என் சேலநாத்தையும் கூட கூப்பிட்டுக்கோ, எனக்கு இந்த முறை பிடிக்கல, நான் வந்து ஒரு ஆம்பளையா இருந்து என்னோட குணங்களெல்லாம் பெண்களா இருந்து நான் பெண்ணை மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். இந்த ஜமாத்துல கூட மடியில இருக்கும்போது கூட நிறைய அராஜகங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது. வீடு புந்து அடிக்கிறது போறது வர்றது இந்த மாதிரிலாம் நடந்தது. இது திருநங்கை தலைவர்கள்லாம் உருவாக்கிட்டாங்களே, இனி அவங்க உட்கார்ந்து வச்சு பேசுவாங்க. நான் எல்லா ஊருங்களுக்கும் நான் போயிருக்கிறேன், அங்க நடக்கிற மாதிரி நான் எங்கேயும் நடக்கும் அப்படின்னு நம்பி நான் இந்த விஷயத்த போராடி வாங்கினேன். 15 பேருக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க, அதுக்கு பேருக்கு 3 பேருக்கு தான் அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த மீதி 3 பேர்ல வந்து நான் போராடி என் குருக்கு நான் வாங்கி கொடுத்தேன். 15 லட்சம் ரூபாய் பணம் செலவு பண்ணி நான் வாங்கி கொடுத்தேன். இல்ல இந்த தலைவர் பதவிக்கு அப்போ நீங்க 15 லட்சம் கொடுக்குறாங்க அப்படின்னு மந்த்ரா மேம் சொல்றது எல்லாமே உண்மைதான்? உண்மைதாம்மா, உண்மைதான். அதாவது என்னன்னா கடைசி அந்த 6 பேர் வந்து 15 லட்சம் கொடுத்தது உண்மைமா. அதுக்கு முன்னாடி வாங்கினவங்க எல்லாம் 1 லட்சம்மா. அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதுல வந்து நம்ம வந்து சுரண்டிக்கலாம் இவங்க கிட்ட அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாங்க. இது வந்து 1 லட்சமோ 2 லட்சமோ தான் சொல்லியிருப்பாங்க அந்த முன்னம்மா. ஆனா இதை முழுக்க முழுக்க 10 லட்சமா ஆக்கணும், 15 லட்சமா ஆக்கணும்னு பேசுனதெல்லாம் வந்து இந்த பானு நாயக் வியாசார்பாடி அந்த பானு அம்மா, நாயக்கெல்லாம் கதையை இப்ப முடிஞ்சிட்டு போச்சு, அந்த பானம்மா தான் வந்து சொன்னாங்க. அது கூட எதுக்கு சொன்னாங்கன்னா, பானம்மாவுக்கு வந்து நாங்க நாயக்கா ஆகுறது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. இப்போ 2வதா வந்து 15 லட்சம் கொடுத்து நாயக்கானாங்கல்ல, அந்த 6 பேர் யார் யாரு?
அந்த 6 பேர் யார் யாருன்னா, ஒண்ணு வந்து இந்த தட்டாச்சம்மா நாயக்கு. இவங்களுக்கு பதவியே இல்ல. நாங்க சண்டை போட்டதுனால தான் இவங்க வந்து என் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த பதவிய வந்து கேட்டாங்க இவங்க. 1 அத வந்து வரிசைப்படி பெரியவங்க, சின்னவங்கன்னு இந்த 6 பேர்ல குடுத்தாங்க. அவங்க 1. இன்னொன்னு புளியாந்தோப்பை சேர்ந்த பானுஸ்ரீ அம்மான்றவங்க. அதுக்கப்புறம் வந்து ஜோதி அம்மா, நுங்கம்பாக்கம் ஜோதி அம்மான்றவங்க. அதுக்கப்புறம் சேச்சி அம்மான்றவங்க. அதுக்கப்புறம் நாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ரஜினி அம்மான்றவங்க. நாங்கெல்லாம் பணம் 10 லட்சம் 15 லட்சம்னு நாங்க பணம்னு சொல்லிட்டோம்னா பயந்து போயிடுவோம். இவன் ரொம்ப பேசுறானே இப்பவே. பணத்த சொன்னோனே ஓடிடுவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா நாங்க கவலைப்படல. சரி ஒரு நியாயம் கிடைக்குமே. எது ஒண்ணாலும் பேசி தீர்த்துக்கலாமே. நம்ம திருநங்கை கிட்ட நம்ம யாராவது செலவு பண்ணா கூட அத முறையா நம்ம வாங்கி குடுத்துக்கலாமே. அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நாங்களும் செலவு பண்ணதுக்கு தயாராகி கடன் 5 பைசாக்கு கடன் வாங்கி தாம்மா நான் செலவு பண்ணேன். இல்ல 5 பைசாக்கு கடன் வாங்கி அந்த பதவி அடையறீங்கன்னா, அப்ப அந்த பதவி மூலமா என்ன எதிர்பார்த்தீங்க நீங்க? ஒரு கௌரவம், ஒரு நியாயம், ஒரு இடத்துல போனா ஒரு மதிப்புமா. நம்ம வந்து ஒரு நாயக்குன்னா அது அவ்வளோ ஒரு புனிதமானது. அதெல்லாம் சீக்கிரத்துல கிடைச்சிடாது யாருக்குமே. அந்த மாரி ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு குருக்கு கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் பண்ணேம்மா. பண்ணும்போது அதுல எவ்வளவோ எங்கள வந்து கோல்மால் பண்ணாங்கம்மா இந்த பானம்மா. எல்லாம் எங்களுக்கு நாயக்கு பதவி என் குருக்கு கிடைக்கிறதுக்கு போராடினவங்கலாம் வேற யாரோ என்னென்னவோ பண்ணாங்கம்மா இந்த பானம்மா. கடைசியில எனக்கு இப்ப நாயக்கு பதவி எங்களுக்கு வாங்கி கொடுத்தது பேசினவங்கலாம் ஒருத்தவங்க. நாங்க போய் இந்த 15 நாயக்கன்கிட்டயும் போய் பேசணும். ஏம்மா இந்த மாதிரி நாயக்கு பதவி கொடுக்குறேன்னு சொல்றாங்க. கொடுக்கறதுக்காக நாங்க கேட்க போறோம். எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம் கூட பரவாயில்ல. எங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காதீங்க அப்படின்னும். அதுக்கு இந்த ஒரு சில நாயக்கங்கள்லாம் சரின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இதெல்லாம் பானம்மா தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளவோ அதை கலைச்சு விடுறதுக்கு பார்த்தாங்க. கடைசியில இவங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும்ன்றது அந்த முன்னாமாக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. அப்ப கடைசியில இந்த பதவியெல்லாம் என்னாலதான் உனக்கு கிடைச்சது. அதனால நான் வந்து ஒரு வார்த்தை இவங்க கிட்ட தான் நாயக் பதவி வேணும்னு கேட்டேன். அப்ப நான் என்ன ஒரு வார்த்தை விட்டுட்டேன்னா, நீங்க என் குருக்கு நாயக் பதவி வாங்கி கொடுத்தீங்கன்னா, நீங்க வாயை திறந்து நீங்க என்ன கேட்குறீங்களோ நான் அதை கொடுக்குறேன்னு ஒரு வார்த்தை நான் சொல்லிட்டேன். அப்போ கடைசியில இவங்க அதை எப்படி வந்து முடிக்கிறாங்கன்னா, நீ வாயை திறந்து என்ன கேட்கறேன்னு சொன்னியே, உனக்கு நாயக்க பதவி வந்து இது பண்ணி கொடுக்குறேன்னு சொல்றாங்கல்ல, எனக்கு 2 சவரம் கொடு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் என்ன சொன்னேன்னா, 2 சவரம் குடுன்னு சொல்றீங்க. அப்ப நான் அதை ஒத்துக்கிட்டேன். ஆனா என் குரு ஒத்துக்கல. 2 சவரம் என்னம்மா விலை ஆகுது? என்னம்மா இப்படி கேட்குறீங்க? நாங்களே எல்லாம் செலவுக்குதும்மா 10 லட்சம் இது கொடுக்கணும். எல்லாருக்கும் துணி எடுக்கணும். வர்றவங்களுக்கெல்லாம் லேன் தேன் கொடுக்கணும். எல்லாமே இருக்குதேம்மா. நாங்க இப்படி நீங்க கேட்டீங்கன்னா நம்ம 1/2 சவரம் கொடுக்கணும்னா, ஆஹா உன் சேலாவ கேளு. அவ வாயை திறந்து என்ன கேட்டியோ என்ன கேட்குறேன்னு கொடுக்குறேன்னு சொன்னா கேளுன்னாங்க. இதை கூட அந்த பானம்மா இல்லைன்னுவாங்க. அவங்க வீட்டுல மாட்டி விட்டுக்கிறாங்க பாருங்க அந்த சேத்துப்பட்ட லட்சுமணாயா போட்டா அதுதான் இதுக்கு சாட்சி. என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் பேசி நான் வந்து தரேன் 1 சவரம்னு சொல்லிட்டு சொன்னாங்க என் குரு. இல்லம்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி நான் பார்த்துக்கலாம் அதை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என் குருவை கூட்டிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் பானம்மா கிட்ட என்ன கேட்டேன்னா, என் குருவை வந்து நீங்க யாரு பேர்ல போட்டு தட்டு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஆவடி சந்திராயா பாம்பருத்தி அவங்க பெரியவங்க இருந்தாங்க, இறந்துட்டாங்க, அவங்க பேர்ல போட்டு தான் கொடுப்போம் அப்படின்னாங்க. அப்ப நான் என்ன சொன்னேன்னா, நீங்க 2 சவரம் கேட்குறீங்க, இன்னொன்னு நானும் உங்களுக்கு பேட்டியா இருக்கிறேன். நாளைக்கா வந்து இந்த ரிஸ்தா ரிவாஜ் எல்லாம் இதுல வந்து இடிக்கக்கூடாது. அதுக்கு ஏத்த மாதிரி எங்களுக்கு பண்ணுங்க. நான் செய்யறத செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்க, மத்தவங்களெல்லாம் வந்து பாம்பருத்து நண்டாயா பேர்ல போடுறேன்னு சொன்னாங்க. மத்தவங்களெல்லாம் எங்களை மட்டும் பூக்காராய பேர்ல போடுறோன்னு ஒண்ணுவ. அப்ப இவங்களும் எல்லாருமே பூக்காராய பேர் போடுன்னு சொல்லுவோம். எல்லாரும் அப்படியே மாத்திக்கினாங்க. சரி நாங்க எல்லாருமே பூக்காராய பேர்ல போட்டுக்கிறோம் அப்படின்னு போட்டுக்கிட்டாங்க. அந்த கடைசி நேரத்துல நாங்க போய் அந்த ஃபங்க்ஷன்ல போய் கொடுத்தோம் பாருங்க. 2 சவரம்னு சொல்லிட்டு நாங்க 1 சவரம் தான் கொடுத்தோம். அதை திறந்து பார்த்துட்டு பானம்மா வாங்கவே மாட்டேன்ட்டாங்க. நான் கேட்டதுன்னா நீ கொடுத்ததுன்னா அது அந்த சபையில இருந்தவங்களே தெரியும். கடைசி நேரத்துல லேன் கொடுக்கும்போது அவங்க ஏன் வேணான்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான். நாங்க அதுல 1 சவரம் தான் வச்சிருந்தோம். அதனாலதான் வந்து வேணான்னு சொன்னாங்கம்மா. சரின்னு சொல்லிட்டு எல்லாமே நாங்க பண்ணிட்டு நாங்க வாழ்க்கை நடத்தின்னு கொண்டு போயினுக்கிறோம்மா. இந்த விமலா வீட்டுல இருந்து எங்களுக்கு அடிக்கடி டார்ச்சர் நடந்துட்டு இருக்குது, சண்டை நடந்துட்டு இருக்குது. திருப்பி பேச வச்சாங்க ராதாம்மா வீட்டுல வச்சு. அப்ப ராதாம்மா வீட்டை வச்சு பேசும்போது நான் கேட்டேன், என் குருக்கு என்னத்துக்கு தட்டு? நாங்க வந்து 10 லட்சம் செலவு பண்ணி நீங்க 10 லட்சம் எடுத்துன்னு போய் பானம்மா கையில நீங்க குடுன்னு சொன்னீங்க. நான் கொடுத்தேன். என்ன எனக்கு இப்ப இந்த தட்டு வேணாம். எனக்கு இந்த 10 லட்சம் 5 பைசா வட்டியில போட்டு நான் வாங்கியிருக்கிறேன். அதுக்கு வட்டி கிட்டி அசல் எல்லாம் சேர்த்தா மொத்தம் 25 லட்சம் வருது. நாங்க மேற்கொண்டு செலவு பண்ணதெல்லாம் வேணாம். நீங்க அந்த 25 லட்சம் கொடுத்துருங்க. நான் என் குருக்கு எடுத்துன்னு போயிட்டு வேற எங்கேயாவது கொடுத்து நான் தட்டு வாங்கி கொடுத்துக்கிறேன். இப்படியாப்பட்ட மானங்கட்ட தட்டு எங்களுக்கு வேணாம் அப்படின்னு. என்ன இப்படி சொல்ற, ஏது இப்படி சொல்ற? ஆமா
வரவன் போறவன்லாம் என் குருக்கு நல்ல பெருமை கிடைக்கும், புகழ் கிடைக்கும் தான் நான் என் குருக்கு தட்டு வாங்கி கொடுத்தேன். நேத்து வந்த போர்டு காலர்ந்து ஆடு காலர்ந்து வாடான்றதும் போடான்றதும் என் குருவை அனாவசியமா பேசுறதும் இந்த மாதிரி செய்யறதுக்கா தட்டு கொடுத்த? எனக்கு வேணாம், நீ யாருக்கிட்ட வேணா 30 லட்சம் நீ வாங்கிக்கோ, 5 லட்சம் நீ உன் கையில வச்சுக்கோ, இல்ல அந்த 5 லட்சத்தை திருப்பி கூட இது பண்ணி கொடுத்துடு, எங்களுக்கு 25 லட்சம் கொடுத்துடு. யாரு பெரிய ரிஸ்தால இருக்கிறாங்களோ ஆதியில இருந்தே வந்தாங்களோ அவங்களுக்கு அந்த தட்டை கொடுத்துடு நல்லபடியா அப்படின்னு சொன்னோம். என்னடா நீ அப்படி சொல்லுவியாடா, இப்படி சொல்லுவியாடா, எனக்கு அப்ப 50 லட்சம் கொடுத்துடுறா, நான் போயிடுறேன் அப்படி இப்படின்னு நாங்க இந்த முன்னாமா. நான் சொன்னேன், நான் ஏன் உனக்கு 50 லட்சம் கொடுக்கணும்? என் கையில கொடுத்து எடுத்துன்னு அந்த 50 லட்சம் யாரு கையில கொடுத்தியோ அவங்க கையில போய் கேளு. இது ரொம்ப வாக்குவாதமா ஆச்சுமா. கடைசியில என் குரு நான் சொல்லிட்டாங்க, விடு சோனியா, நம்ம திருநங்கைகளை நம்ம வாழ்ந்துதான் ஆகணும். சும்மா நம்ம ஜீத்து பேச்சு போட்டு ஒண்ணுமே கிடையாது. இனி நம்ம பேச்சுக்கு அவங்க வரக்கூடாது, அதை மட்டும் நீ கரெக்டா பேசிக்கோ. இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு நீங்க எல்லாம் நாயக் ஆனதுக்கு அப்புறம் கூட மந்த்ரா மேம் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் குறித்து மீடியால பேசிட்டு இருக்காங்க. இதுல எவ்வளவு தில்லுமுள்ளு வேலைகள் நடக்குது அப்படின்றத வெளி உலகத்துக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இதுல இருந்து நீங்க பாதிக்கப்பட்டுட்டு இருந்தே கூட இந்த ஒரு வருஷம் நீங்க அமைதியாவே இருந்திருக்கீங்கல்ல. அவங்க பேசுறதுக்கு அவங்களை எதிர்த்து அந்த எதிர்த்தரப்பினர் என்னென்ன வேலை பார்த்தாங்களோ அவங்க கூடவே நீங்க இருந்திருக்கீங்கல்ல. அப்ப அப்பயே நீங்க இதை சொல்லாம ஒரு வருஷம் எதுக்காக வெயிட் பண்ணீங்க? அதுதாம்மா. என்னன்னா எல்லாருமே சொல்றாங்க இந்த இஜரா பண்றது ஒரு தேன் கூடு, இஜரா ஃபண்ட் அப்படின்றது அந்த கொள்கைகள், அந்த கொள்கைகள். அதுதான் திருநங்கைகளுக்கு வாய்மொழியா எழுதப்படாத பெரியவங்க சொல்லி கொடுத்த சட்டம். அதை வச்சு இந்த வந்து இவ்வளவு நாள் இயங்கிட்டு இருக்குது. இதை வந்து நம்ம கல் எடுத்து அடுத்தவங்க கலைச்சா பரவாயில்ல, நாமளே இந்த கூட்ட கலைச்சா மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால இது ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யும். நாளைக்கா இது மாத்திப்பாங்க, இது இன்னைக்கு திருந்தோம் நாளைக்கு திருந்தோம் எல்லாமே ஆவும் கொள்ளும்னு சொல்லிட்டு நான் நினைச்சேம்மா. ஆனா வந்து இது நினைக்கலம்மா. நான் வந்து இதை வந்து சாதாரணமான ஒரு சண்டைன்னு தாம்மா நினைச்சேன். இது வந்து ஒரு சில கல்நாயக்கிகள் இருக்கிறாங்கம்மா, அவங்க வந்து என்ன வந்து களங்கம் கற்பிக்கணும். நான் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பேசினா நியாயமா பேசுவோம்மா. என்னன்னா மந்த்ராக்காவோட விஷயத்துக்கு பெரியவங்க எல்லாம் வந்து போனாங்க. போன இடத்துல சின்னவங்களா வந்து நாங்க போனது, கல்நாயக்கங்களா போனது நாங்க 2 பேர் தான். ஒண்ணு வந்து அந்த இன்பான்னு சொல்லிட்டு ஒருத்தர் எங்க மந்த்ராக்கா வீட்டுக்காரர் இருக்காரு இல்லையா, இன்பான்னு சொல்லிட்டு ஆனழகன் படத்துல வர பிரசாந்த் மாதிரி இருப்பாரு, அவரும் நானும் 2 பேரும் தாம்மா போனோம். போய் அந்த விஷயத்துல எல்லாமே நல்லபடியா நாங்க பேசணும், பேசிக்கொண்டு முடிச்சோம். அப்ப அந்த இடத்துல இன்னொரு வாட்டி கூப்பிடும் போதும் என்னையே போக சொன்னாங்க பெரியவங்க. அப்போ இந்த ஒரு சில கல்நாயக்கங்களுக்குலாம் என்ன ஆயிடுச்சு, நாம தானே பேக தூக்குற மாதிரி போவோம், இன்னைக்கு அந்த வாய்ப்பு கூட கொடுக்கலையே, சோனியாவை கூட்டு போய் பெரியவங்க இடத்துல போயிட்டு பதிலுக்கு உட்கார வைக்கிறாங்களே, இதை விட்டா எப்படி? சோனியா வந்து அந்த அளவுக்கு ஆனா ஆளு கிடையாது, சோனியா ரொம்ப சின்னவோ அந்த மாதிரி காட்டணும். ஏன்னா என் மேல குற்றம் சொல்றதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. இவங்க இவ்வளோ நாள் மந்த்ராக்காவை கூட பல யூடியூப்ல போய் பேசியிருக்கிறாங்க, என்னை பத்தி பேசுனது கிடையாது. ஏன்னா என்னை பத்தி பேசுனேன்னா நான் எல்லா உண்மையும் வளருவேன் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் முக்காவாசி விஷயத்த மறைச்சிருக்கிறேன். நான் ஒரு 3 யூடியூப்ல பேசுறது கூட ஒரு சில சின்ன விஷயங்களை தான் நான் பேசியிருக்கிறேன், நிறைய விஷயங்களை நான் பேசல. இதெல்லாம் கண்டிப்பா பேசுவா அப்படின்றதுக்காக என்னை பத்தி அவங்க பேசல. இந்த மாதிரி பண்ணி வச்சு என்னை வந்து ஒரு மாதிரி ரொம்ப இமேஜ் கீழே பண்ற மாதிரி வந்து எல்லாமே பண்ணிட்டாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கல, என்னோட சார்ந்த திருநங்கைகளும் பிடிக்கல, வாழை விடாம கொள்ளாம கடைசியில என்ன பண்ணிட்டாங்க, இந்த இவ்வளோ பேசி சரி சமாதானம் ஆயிக்கலாம், உனக்கு 5000 தண்டு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வாங்கினாங்க. நான் 25 லட்சம் கொடுத்துருன்னு கேட்டேன் பாருங்க, அதுக்கு 5000 ரூபாய் தண்டு வாங்கினாங்க. அதையும் நான் கட்டிட்டு சரி பரவாயில்ல போ வாழ்ந்தாகணும்னு சொல்லிட்டு நான் வந்தேன். நல்லா பேசினாமா அந்த விமலா. எனக்கு வந்து போய் நைட்டி வந்து தச்சிருக்கிற சோனியா எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுன்னா, ஒரு ஃபங்க்ஷன்ல போறேன், எனக்கு வந்து இட்லி வேணுமா பிரியாணி வேணுமான்னு அவ எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. நானுமே நினைச்சா ஐயோ இன்னாடி இவளுக்குள்ள இவ்வளோ மாற்றம் புரிஞ்சிடுச்சு பழகுதே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவளோட ஒரு சில விஷயங்களை டிலேட் பண்ணிட்டேம்மா. இனி உங்க கூட எல்லாம் நட்புறவா இருப்போம், இனி எந்த பிரச்சனையும் வராது பழகுது, நம்ம காத்திருந்ததுக்கு பலன் கிடைச்சிருச்சு பழகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா திருக்கணும் இன்னொரு நாள் எங்க வீட்டு திருநங்கைகளும் சண்டை. உடனே இந்த விமலாக்கு போன் பண்ணி நான் சொல்றேன், நான் சாமி ஆடினுக்கிறேன் அப்படின்னா. சரி நீ சாமி ஆடும் உன் திருநங்கைகளை சொல்லுன்னு சொன்னேன்னா அந்த சாமி ஆடுற 3 நாள் வந்து பிரச்சனை பண்ணலமா. 3 நாள் முடிஞ்சு திருப்பி என் திருநங்கைகளை வந்து அடிக்கிறது, அங்க கல்லுங்களை தூக்கி அடிக்கிறது, நீ இந்த இடத்துல வந்து நீங்க பழைக்காத மாதிரி இங்க அராஜகம் பண்ணனா நீங்க தான் பண்ணிட்டேன்னு வந்துடும், இங்க ஜிப்ஸை போட்டுடுவாங்க, அதனால நீங்க நிக்க முடியாது, அந்த மாதிரி பிரச்சனை பண்றேன்னாங்க. ஏன் திருநங்கைகள் நான் சொன்னேன், எப்பா அவங்க கிட்ட நம்ம வாய் கொடுத்து மீள முடியாது, நீங்க வந்துருங்க அப்படின்னு. இதுங்க என்ன சொல்லிச்சுங்க, ஐயா நாங்க காலம்புற நாங்க பழைக்க வேண்டிய பழைப்பு, இன்னைக்கு விட்டு வந்தாலும் நாளைக்கு எங்களை பழைக்க விட மாட்டாங்க, நாங்க பயந்துக்கு வந்தேன்னு சொல்லுவாங்க, விடுங்க. இல்ல இஜ்ரா பண்ணல பேசலாம், போன வாட்டி தான் நம்மளும் அவங்க பேசுனாங்க பதிலுக்கு நம்ம பேசிட்டோம், இந்த வாட்டி நியாயமாவே நம்ம எடுத்துன்னு போகலாம், நம்ம எதுவும் ஒரு வார்த்தை கூட விடாம நம்ம எடுத்துன்னு போகலாம் வாங்க. இல்லையா அவ போன் பண்ணி வியாசார்பாடி எர்ணாவூர் இந்த சைட்ல இருக்கிறவங்களெல்லாம் வர சொல்லிட்டாங்க கோயம்பேட்டுக்கு அப்படின்னாங்க.
சரி அப்ப என்னதான் பண்ண போறீங்கன்னு நாங்க போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட நாங்க போறோம் ஐயான்னு சொல்லிட்டு கோயம்பேடு காவல் நிலையத்துக்கிட்ட போகும்போது இந்த 30-40 பேரை கூட்டுன்னு இந்த நிஷான்ற திருநங்கை, பிருந்தான்ற திருநங்கை இவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, என் வீடு திருநங்கையில போட்டு செம அடி. போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லையே அந்த வீடியோஸ் போலீஸ் எல்லாம் ஸ்டேஷன் வாசல்ல அடிக்கும்போது அப்ப காவல்துறை அதிகாரிகள் எந்த காவல்துறைக்கு வந்து அவங்கள அடிச்சு ஓட விட்டாங்க. அடிச்சு ஓட விட்டுட்டு அவங்கள அனுப்பிச்சு விட்டுட்டு ஏமா நீங்க போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க பாரு, 1 வருஷமா இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, 1 வருஷமா நீ ஏமா இதுலயே வந்து தெரிஞ்சு கூட நீ இருந்துக்கிறியான்ட்டு இதே கேள்வி எங்க திருநங்கையை என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒண்ணு நீ நியாயத்தை நடத்தி நீ பேசு, இல்ல ஒண்ணு நீ மந்த்ராக்கா கையில போயிடு, இல்ல நீ மந்த்ராக்கா மாதிரி பேசு, இல்லையா இந்த இஜ்ரா பண்ண விட்டுட்டு நீ போக மாட்ட, நாங்க வேற யாராவது வீட்டுல போய் சேலாயிக்கிறோம், அதாவது பொண்ணாயிக்கிறோம், அவங்க சண்டை போடுறவங்க மாதிரி ஆயிட்டு இவங்களுக்கு டஃப் கொடுக்குறவங்கட்டியா போய் நான் ஆவறேன்னாங்க. அப்ப எனக்கு வந்து மனசு ரொம்ப உடஞ்சிச்சு. நம்மள சார்ந்த திருநங்கை எல்லாருமே போறேன்னு சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு நாமளே மந்த்ராக்கா மாதிரி பேசலாம்னு முடிவெடுத்தேன். இருந்தாலும் பெரியவங்க கையில பேசலாம் நான் சொன்ன உடனே இந்த திருநங்கைக்கு டப்பு டப்பு டப்புன்னு மருந்து குடிச்சிட்டு சூசைட் அட்டம் பண்ணிச்சு 2 திருநங்கைங்க. போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. இந்த விஷயத்தையும் பெரியவங்க குரூப்ல நான் போட்டேன், பேசுவாங்கன்னு பார்த்தேன். ஒன்றும் தெரியாத மாதிரி அந்த விமலா ரொம்ப நல்ல மாதிரி வந்து என்கிட்ட பேசினா, ஓன்னு அழுதா, எல்லாமே செஞ்சா. சரி போ உன் திருநங்கை கிட்ட பேசு, நீ எதனா முடிவு சொல்லி நீ எந்த பிரச்சனைக்கும் நாங்கள் வரமாட்டோம் போக மாட்டோம்னு சொல்லிட்டு நீ எழுதி கொடு, எங்களுக்கு ஒரு பத்திர பேப்பர்ல போட்டு எனக்கு எழுதி கொடு, அப்ப நான் வந்து இந்த கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்க சொல்றேன், இல்லைன்னா வாபஸ் வாங்க சொல்ல மாட்டேன். கம்ப்ளைண்ட் கொடுத்தது நான் கிடையாது, என்னை சார்ந்த திருநங்கைகள், பாதிக்கப்பட்ட திருநங்கைகள், அதுங்களுக்கு நான் ஒரு இது கொடுக்கணும்ல, சொல்யூஷன் கொடுக்கணும்ல, அதனால நான் வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். நீ போய் நான் பேசிட்டு சொல்றேன், ஏன்னா நான் இன்னைக்கு சொல்லிட்டு நாளைக்கு என் வீட்டு திருநங்கைகள் ஏன்னா ஒன்று பண்ணிட்டாங்கன்னா நீ என்னதான் கேட்ப, போயிட்டு சொல்றேன்னு சொன்னவோ போயிட்டு வரவே இல்லைம்மா. அதுக்கப்புறம் பார்க்குறோம் திருக்குன்னு இன்னொன்று முக்கிய குழுன்ற ஒரு குரூப்ல என் குருவை அனாவசியமா பேசுறான் இந்த பிருந்தான்ற திருநங்கை. இந்த நிஷான்ற திருநங்கை என் குரு வந்து பூக்கடைக்கு மார்க்கெட்டுக்கு போனாங்க. போனா அந்த இடத்துல இதுல பாரிஸ்ல பூக்கடை மார்க்கெட் அங்க போனா அந்த இடத்துல பார்த்து இந்த துணிகளெல்லாம் தூக்கிட்டு வாடா போடா நான் விடமாட்டேன்டா, நீ நாயக்கண்ணா நான் பருப்பாடா, அதுவாடா இதோட போய் கேட்டாங்க. இதையும் இந்த விமலா கிட்ட சொன்னோம். திருப்பி அந்த நிஷான்றவங்க குடியை குடிச்சிட்டு ஒரு 30 திருநங்கை கிட்ட போய் எடுத்துட்டு போயிட்டு என் குரு வந்து அந்த நேரம் பார்த்து இங்க வந்துட்டாங்க இதுவுக்கு. அங்க என் வியாசர்பால் தான் இருக்கான்னு சொல்லிட்டு போயிட்டு என் குரு வீட்டாண்ட போய் சண்டை போட்டுருக்குறாங்க. அங்க வீடு பூட்டிக்குதுன்னு என் நாத்தி சேலா வீட்டுக்கு போயிருக்காங்க, அதாவது என் பேத்தி வீட்டுக்கு போயிட்டு, உனக்கு புள்ள வேணுமா வேணாமா, உன் புள்ள உயிரோட இருக்கணும்னா சோனியா விஷயத்துலயும் வினிதா நாயக் விஷயத்துலயும் வந்து நீ பேச வேணான்னு சொல்லுன்னு. அந்த திருநங்கை எதுவுமே எங்களுக்கு சொல்லி கொடுத்து சின்ன திருநங்கை கேட்டு நாங்க அதை வந்து சண்டை போடுற அளவுக்கு நாங்க உங்களை மாதிரி இல்லை, நாங்க தரந்தார்ந்து ஒன்றும் போயிடல. நாங்க அந்த திருநங்கை அவங்க பெத்தவங்களை போய் மிரட்டுவோம், அவங்க வந்து எங்ககிட்ட அழுதாங்க, இந்த மாதிரிலாம் வந்து பண்றாங்கம்மா, நாங்க என்னம்மா பண்றது, எனக்கு இருக்கிறது ஒரு புள்ள 2 புள்ள, என் புருஷன் கூட இல்லாம என் புள்ள கொடுக்குறது ஏதோ ஒரு 10 ரூபாய் தான் நான் வாழ்றேன்னு சொல்லி சொன்னாங்க. சரி திருப்பியும் போய் இந்த மாதிரிலாம் மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நாங்க ஒரு பெரியவங்க கிட்ட நாங்க சொன்னோம். இவ்வளோ நாள் அமைதியா இருந்த அந்த முன்னாம்மா வந்து திருக்குன்னு வந்து கேட்கல, இந்த கதையை கேட்கல. ஏ சோனி, இன்னா நீ வந்து தட்டாச்சி அம்மா பேர்லயும் விமலா பேர்லயும் நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தியாமே, ஏன் கொடுப்பே அப்படின்றாங்க. நான் கேட்டேன், என்ன இவ்வளோ காலம் நீங்க ஒரு வாய் திறக்கல, இன்னைக்கு என்ன வந்து நீங்க இவ்வளோ பேச்சு பேசுறீங்க, நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் நீங்க பாத்தீங்களா கொண்டீங்களா அப்படின்னு நான் கேட்கும். என் குரு என்ன சொன்னாங்க, ஒரு பொது குரூப்ல எத்தனையோ ஊருங்கள்ல இருக்கிற திருநங்கைகள் இருக்கிற குரூப்ல ஒரு நாயக்க ஒரு சின்ன திருநங்கை அனாவசியமா பேசுறான். அதை இந்த இப்ப இருக்கிற நாயக்கங்க 21 பேர் இருக்கிறீங்க சென்னையில, யாரோ ஒரு வார்த்தை ஏன் அந்த நாயக்க பேசுறேன் நீங்க கேட்க கிடையாது, இதை மட்டும் நீங்க சவுண்ட் விடுறீங்களே, அப்ப எல்லாரும் பார்ப்பாங்க இத, அப்ப மத்தவங்கள எப்படி நாயக்க மதிப்பாங்க, இதுக்குதான் எல்லாரும் காரி மொழிகிறாங்க அப்படின்னு என் குரு சொன்னாங்க. எப்படி சொல்லுவேன், நீ காரி மொழிகிறாங்கன்ட்டு உங்களுக்கு எல்லாம் ஆசையா எங்களுக்கு, நீ காரி மொழினா காரினா அப்புறம் எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. நான் சொன்னேன்னா நீங்க சும்மா வந்து சண்டை போட்டுக்கிறீங்க, சவுண்ட் விட்டுக்கிறீங்க, நீ தான் ஏத்தி கொடுக்குறியா, உன் தங்கச்சி வீட்டுக்கு திருநங்கைன்னு சொல்லிட்டு நீங்க சப்போர்ட் பண்றீங்களா அப்படி இப்படின்னு கேட்ட உடனே இதான் வழக்கமான இது வந்து தர்மால கச்ச, இது நான் லெஃப்ட் ஆகி போயிடுறேன்னு சொல்லிட்டு குரு போட்டு லெஃப்ட் ஆகி போயிட்டாங்க. திருப்பி அவங்க பேச இது நியாயம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ண அமைதியாயிட்டேன். திருப்பி இந்த விமலா வந்து இன்னும் ஒரு 4-5 பேருங்களை கூட்டின்னு வந்து பேச்சுவார்த்தை நடத்தினா என்கிட்ட. திருப்பி ஏம்மா இவ்வளோத்துக்கும் காரணம் அந்த நிஷாதாமா, அந்த குமுதாமா ஏத்தி கொடுக்குறா, நீ என்ன வேணா பண்ணு, நான் இருக்கிறேன், எனக்கு மூஞ்ச மட்டும் நீ குத்துடு, நான் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், கொல்றேன் தைரியம் கொடுக்குறாமா, அவ பேர்லயே தூக்கி போட பாக்குறாமா. அதனால இதே சுந்தரி அம்மா கிட்ட பேசின ரெக்கார்டு வீடியோ கூட என் கையில இருக்குது,
ஏம்மா அந்த குமுதம்மா கூட்டுன்னு வந்தானா அவன் பேர்லெல்லாம் நீ போடக்கூடாதும்மா, நான் உன்னை விட்டு தேட மாட்டேம்மா, நீ எல்லா கதையும் பேசிட்டு இன்னும் ஒரு சில கதை நாயங்களெல்லாம் என்கிட்ட பேசிட்டு எல்லாம் பண்ணிட்டு நல்லபடியா பேசுனாங்க. சரி நீ என்ன பண்ண போறேன்னு எனக்கு கேட்டாங்க. நான் சொன்னேன், நாங்க வந்து நீங்க எங்களை சீண்டுனா நான் இந்த கதையை பெரிய கதையா ஆக்குவேன். நான் கமிஷனர், ஏசி, டிசி எல்லாம் போவேன். நீ கத்தி தூக்குறன்றதுக்காக நான் கத்தி தூக்க மாட்டேன், சரிங்களா? நான் வந்து பேனாவை பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். சொன்ன உடனே சரி நாங்கள் போய் பேசுகிறோம், என்ன முடிவு சொல்கிறோன்னு சொன்னாங்க. நானே மறுநாளுக்கு நைட்டே ஃபோன் பண்ணாங்க, முடிவை சொல்லு. இவங்க கூட வந்தவங்களாம் என்ன சொன்னாங்க, உன் பக்கம் தான் நாயம் இருக்குது, நீ கரெக்டாக பேசுகிற, 21 நாயக்குகளும் உன் பின்னாடி நிற்போம், நம்ம எல்லாம் இருந்து பார்க்கலாம் கொல்லான்னாங்க. இருந்தாலும் உன் முடிவை குரூப்பில் இப்பயே சொல்லுன்னாங்க. எனக்கு தான் தெரியுமே இவங்களா டோக்கலாம் நாயன்ட்டு. நான் என்ன பண்ணேன், நான் அப்புறம் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேர்ட்டு நான் பேசி சொல்கிறேன் அப்படின்னு. அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, இவங்களுக்குலாம் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ணாங்க. அப்போ நான் என்ன பண்ண சொல்கிறேன்னு நைட்டு வேற எனக்கு ஃபோனு, சொல்லு என்ன உன் முடிவுன்னாங்க. நான் என்ன சொன்னேன், காலையில் சொல்கிறேன் நானுன்ட்டு. காலையில் இவகிட்ட ஃபோன் பண்ணி உன் முடிவு என்னன்னு கேட்டாங்க. காலையில் என் குருக்கிட்ட போய் பேசிட்டு நான் சொல்கிறேம்மா, இந்த கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு எல்லாமே பண்ணுறேம்மா, போகிறேம்மான்னு சொல்லிட்டு என் குரு கையிலேயே ஃபோன் பண்ணி நீ பேசுமா, நான் ஃபோன் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. சரி இவங்க ஃபோன் பண்ணி கொடுப்பாங்க, நானும் காத்திருந்தேன். இவங்க ஃபோனே பண்ணலை. பதிலுக்கு இன்னொரு கல்நாயக்க வந்து இதே மாதிரி ஒரு திருநங்கை அனாவசியமா பேசுது. அப்போ வந்து அந்த கதை போடும்போது அப்ப நான் அதுக்கு ஒரு 4 வார்த்தை நான் பேசினேன். இந்த மாதிரிலாம் பண்ணா நியாயமா, இதுனா வாடிக்கை ஆயிடுச்சு, இந்த மாதிரி பண்ற திருநங்கைகளாம் கண்டிங்க அப்படின்னு நான் சொன்ன உடனே திரும்பி வந்துட்டான் அந்த விமலா அந்த குரூப்ல. ஏம்மா எங்களுக்கு இந்த தட்டு வேணாம், எங்களுக்கு இந்த ஜமாத்து வேணாம், நாங்க ஒத்துக்கலையா, இவ்வளோ பேசுன நாங்க ஒத்துக்கலையா, அந்த பட்டைகளும் ஒத்துக்கலையா, அவங்க ஒரே அமகலம் பண்றாங்க, இங்க வந்து போலீஸ் சோனியா கொடுத்த கம்ப்ளைண்ட்ல உள்ள பிடிச்சிட்டாங்க, ஜெயில ஏத்துறாங்க, ரிமாண்ட் பண்ணிட்டாங்க, நிசாக்கு வேற முன்ஜாமீன் கிடைக்கலையா, என்ன பண்ண தெரியல, அவன் இது பண்றான். ஏம்மா என்னைக்கு நீங்க ஜமாத்து கூட்டு பேசுறீங்களோ அன்னைக்கு நாங்க வரோமா, அது வரைக்கும் நாங்க வரமாட்டோமான்னாங்க. சரி என்னதான் ஜமாத்துல பேசுறாங்க, இவங்க பெரியவங்க குரூப்லயே பாதி நாயக்கு பேச மாட்டாங்க, ஊன்னு கூட சொல்ல மாட்டாங்க, ஆண் கூட சொல்ல மாட்டாங்க, சில நாயக்குங்க பார்க்கவே மாட்டாங்க. இவங்க என்ன ஜமாத்துல பேசிட போறாங்கன்னா என்ன, சரி வா போலான்னு சொல்லும் போது அவங்க வீட்டுல இருந்தே ஒரு திருநங்கை எனக்கு ஃபோன் பண்ணுது, என் குருக்கு ஃபோன் பண்ணுது. ஆயா நீங்க வந்து அந்த ஜமாத்துக்கெல்லாம் நீங்க போயிடாதீங்க, அங்க போனா உங்க 2 பேர் மேல கை வைக்க தகுறாங்க, கை வச்சுட்டா உங்களுக்கு தண்டு குத்துருவாங்களாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஐயா நீங்க போவாதீங்க ஐயான்னு. சரிம்மா ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போவேணான்னு முடிவிட்டு நான் இந்த வார்த்தை கேட்ட உடனே அந்த குரூப் விட்டுட்டு நான் லெஃப்ட் ஆகி வந்துட்டு நான் மாட்டினு என்னோட இது பார்த்துட்டு கொண்டுட்டு இருக்கிறேன். வேளாங்கண்ணி மாதா கொடியேற்ற திருவிழா அப்போ வந்து இந்த திருநங்கைகள்லாம் கும்பலா சேர்ந்துக்குன்னு கத்தி வச்சுக்கின்னு அந்த கடைங்களை விற்க மாட்டாங்க, கத்தி அதை எடுத்துட்டு எங்களை பயன்படுத்துறாங்களா, எங்களை இந்த மாதிரி ஒரு பாட்டு போட்டு இந்த மாதிரி தலைகள் உருளும், நட்புக்காக நாங்கள் செய்ய மாட்டோம், பணத்துக்காக செய்ய மாட்டோம், நட்புக்காக பெரிய பெரிய தலைகளை உருள விடுவோம் கொள்ளுவோன்னு சொன்னாங்க. இது எனக்கு ரொம்ப இதுவாயிடுச்சு. இருந்தாலும் நான் அமைதியா இருந்தேன், சரி போ அப்படின்னு இருக்கலான்னு சொல்லிட்டு. இவங்க தான் வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், போய் பேட்டி கொடுக்க போயிட்டோம். இந்த 19 நாயக்குகளோட செயல்பாடு சரியில்லை, அது 2 மாலக்குகள் கண்டிக்கவே மாட்டேன்றாங்க, அதனால இவங்க 2 பேரும் எங்களுக்கு மாலக்கு கிடையாது. எங்க குருக்கு வந்து எண்ணெய் வச்சது வந்து பூக்காராய பேர்ல, அவங்க இறந்துட்டாங்க, அந்த ஆயா பேரை சொல்லி வாழ்ந்துக்கிறோம், அவங்க தான் எங்களுக்கு மாலக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து நான் என் குரு ஒரு நாயக்கு, இன்னொரு நாயக்கும் இவங்களோட தொல்லைங்க தாங்க முடியாம வந்துட்டாங்க. 2 பேரும் பேட்டி கொடுத்தாங்கம்மா. சரின்னு சொல்லிட்டு அதோட நாங்களும் என்ன பண்ணோம், அமைதியா எங்க வாழ்க்கையை பார்க்கலான்னு இருக்கும்போது இவங்க 19 பேரா இருக்கிறாங்க இல்லையா, இவங்களுக்குள்ளேயே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வெட்டிக்கிட்டாங்க ஒரு திருநங்கை, அதாவது ராதாமா வீட்டு திருநங்கைய வந்து வெட்டிட்டாங்க. அப்போ நான் பாவம் பார்க்காம கொல்லாம நான் அந்த கதையில போய் பேசினேன். மொத அந்த என் சமூகத்துல குரல் கொடுத்ததே நான் தான். எப்படி ஒரு திருநங்கை இந்த அளவுக்கு செய்வீங்க, வாயிலா கூட பேசியிருக்கலாமே, 2 அடி கூட அடிச்சிருந்துருக்கலாமே, வெட்டுற அளவுக்கு உங்களுக்கு யாரு அவளை வெட்டும் போது குரல் கொடுத்தா, அவங்க வீடு திருநங்கை கூட குரல் கொடுக்கல, நான் குரல் கொடுக்குவதா இது கொஞ்சம் பெரிய கதையா மாறுச்சு. உடனே என்னை வந்து அவங்கள நீ ஏன் பேசுவ, நீ எதுக்கு பேசுவ, இது எங்களுக்குள்ள சண்டையாச்சு, ஏது சண்டையாச்சுன்னா, ஒரு திருநங்கை நானும் ஒரு திருநங்கை நீயும் ஒரு திருநங்கை, உனக்குள்ள ஆச்சுன்னா என்ன, ஏன்குள்ள ஆச்சுன்னா என்ன, பேச வேண்டியதானே, ஒரு குரூப்ல இருந்தா பேச வேண்டியதானே. அது பேசின உடனே என்னை சண்டை போட்டு என்னை தேவையில்லாத கதைகள் எல்லாம் வலிச்சு என்னை அனாவசியமா பேசி என்னை சின்ன சின்ன திருநங்கைகள்லாம் விட்டு, இவங்களோட இயல்பே இந்த சென்னை திருநங்கைகளோட இயல்பே என்னன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தனா இவங்கெல்லாம் பேச மாட்டாங்க, ஏன்னா இவங்களுக்கு இஜ்ரா பண்ண தெரியாத, இவங்களுக்கு வந்து பணம் தான் தெரியும், இவங்களுக்கு இஜ்ரா பண்ண தெரியாது, பேச தெரியாது. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, சின்ன சின்ன கோத்திகளெல்லாம் விட்டு திருநங்கைலாம் விட்டு அசிங்கசியமா கேளுங்கடா அவனை விடாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க ஒரே அமக்கலம் பண்ணி விடுவாங்க. அவங்க மானந்தாள முடியாம என்ன பண்ணுவாங்க, சில பேர்
வாயை மூணு இருப்பாங்க. இப்போ ஒரு சில நாயக்கன் கூட வாயை மூடினுக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அவங்கெல்லாம் நல்ல ஜாதிமான நாயக்கங்க. ஒருத்தவங்க ஒரு வார்த்தை சொன்னா திருப்பி மூஞ்ச திரும்பி பார்க்காத நாயக்கங்க. இந்த மாதிரி சின்ன பட்டங்களை விட்டு நம்மள பேச விட்டுட்டா நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தான் அவங்களாம் வாயை பொத்திட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்போ என்கிட்ட நிறைய நாயக்கங்க பேசுறாங்க. அதுல அவங்க சொன்னது, நீ வந்து நின்று சவாலுக்கு சவால் கொடுக்குறமா, எங்களுக்கு முடியுமா, எங்க வயசு அந்த மாதிரியா, இல்ல என் பின்னாடி இருக்கிற திருநங்கைகள் தான் அந்த மாதிரியா, நீ புரிஞ்சுக்கோ சோனியா, நாங்க பேசாத காரணத்தை நீ புரிஞ்சுக்கோ. இப்போ உங்க வீட்டுக்கு மாலைக்கே முன்னாடி அவங்க பக்கம் இருக்கிறாங்களே, நாங்க என்ன பண்றது? நீ வந்து சொந்தம் பார்த்தனா நீ பானம்மாவுக்கு சொந்தம், குமாரியம்மாக்கு சொந்தம். அவங்க 2 பேருமே வாயை திறக்க மாட்டாங்களே, நாங்க எப்படி வாயை திறக்கிறது? இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாங்கம்மா. நான் அத்தோட நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இது பண்ணி ஒதுக்கிறேன். என்னை வந்து பிரச்சனை பண்ணாங்க. நான் கமிஷனர் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு இந்த பிரச்சனை வேணான்னு சொல்லி நான் ஒதுங்கிட்டேன். ஒதுங்கி வாழ்ந்துட்டு கொண்டு இருந்தேன். நான் யூடியூப்ல நானும் போயிட்டு இதோட குறைகள் எல்லாம் ஒரு 3-4 யூடியூப்ல போய் பேசணுமா. இந்த குறைகளை மனசுல வச்சுக்கிட்டு ராதாமாவையும் முன்னாமாவையும் இவ பேசிட்டாலே இவளை விட்டு தேடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன அனாவசியமா சண்டை போடுறதுக்கு, என்னை கொலையே பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டாங்கம்மா இவங்கெல்லாம் சேர்ந்து.